ஏசாயா 26வது அதிகாரத்தில் 3வது வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூரண சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை காத்து கொள்கிறார். ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் பூரண சமாதானம் சொல்றப்ப ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், கைகளின் பிரயாசம் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை தான் சமாதானம் என்று சொல்லுகிறது. அப்ப எல்லா நிறைவையும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்போ கர்த்தரை எப்படி நம்முடைய மனதில் உறுதியாக பற்றி கொள்வது அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம் அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதாவது நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது வார்த்தையின் தேவன் ஆவிக்குள்ளாக நம்முடைய உள்ளத்தில் அவர் தங்குகிறார். நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ இவரை எப்படி பற்றி கொள்வது? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு அவர் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் சொல்லி கொண்டு ஜனக்கூட்டத்தில் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகம் பெற்று கொண்டாள். இன்றைக்கு இயேசு சரீரத்தில் இருந்தாருன்னா ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் ஆவிக்குள்ளாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகிமை உள்ளவரா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ள அவர் ஜீவிக்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார், நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ எப்படி இயேசுவை அவர் பற்றி கொண்டேன் அப்படிங்கிறார். அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ வார்த்தையின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வார்த்தையை தான் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 138 2வது வசனம், அவர் தம்முடைய சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர். அவர் எல்லா பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுல அவர் ரொம்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வார்த்தையின் தேவன், வார்த்தையின்படியே அவர் செய்ய வல்லவர். அந்த வார்த்தையை நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இயேசு மத்தேயுல மலை பிரசங்கத்தில் 7வது அதிகாரத்தில், நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டியுள்ள புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். பெருமழை பெய்து காற்று அடித்து வெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதுகிற பொழுது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருந்தது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அது அழிந்து போனது. அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ கர்த்தரை உறுதியாக எப்படி பிடித்து கொள்வது அப்படின்னா, அவர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை நம்ம உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எப்படி பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையில் ஆண்டவரை உறுதியாக எப்படி பற்றி கொண்டார்கள், சுகத்தையும் விடுதலையும் பெற்று கொண்டார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது உபாகமம் 4வது அதிகாரம். உபாகமம் 4வது அதிகாரம் 39, 40 2 வசனம் நான் வாசிக்கிறேன். 229வது பக்கம். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை
நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. அந்த பேதுரு உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பிரசங்கம் பண்ணுகிறாரு. 3000 5000 என்று ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படி சொல்றாரு, வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுங்கிற நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நம்ம ரட்சிக்கப்படுகிறதற்கு கட்டளையிடப்படவில்லை. இவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லா கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிடும் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமத்தில் தான் நமக்கு ரட்சிப்பு மீட்பு உண்டாயிருக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்கு மோசே சொல்றப்ப இவர்தான் கர்த்தர் தேவன், இதை நீ அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்து நன்றாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். அப்ப என்ன சொல்றாரு? கர்த்தர் தான் தெய்வம், வானத்தின் கீழே பூமியின் மேல அவர் தான், அவரை தவிர வேற ஒருத்தரும் இல்லை. அவரை நீ நன்றாக அறிந்து அவர் சொன்ன வார்த்தையை சிந்தித்து அவரை பற்றி கொண்டு அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டா நீயும் நல்லா இருப்ப, உன் பிள்ளைகளும் நல்லா இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாமும் நம்முடைய சந்ததி நன்றாக வாழ்ந்திருப்பதற்கு கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. அவருடைய வழியில் நடப்பது ரொம்ப கஷ்டமானது கிடையாது. ஒருவன் என் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ள கடவன், அவனிடத்துல பிதா அன்பா இருப்பார், நாங்கள் இருவரும் வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம். அப்போ அவரை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டில் முடியல, அது சரியில்லை இது சரியில்லை, இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கிற அந்த பேச்சை பேசக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், இவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், நம்மை குணமாக்குகிறவர், விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். அவர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிறத சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறப்ப உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா, ஜீவிக்கிறாரா. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் அப்படிங்கிறாரு. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இன்னைக்கு தேவனற்றவர்கள் தான் நம்பிக்கை இழந்து போயிடுறாங்க. ஆனால் தேவனை உள்ள வச்சிருக்கிறவங்க நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, தோத்து போக மாட்டீங்க. உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதலாவதாக ரூத் முதல் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் சாமுவேலுக்கு முன்பாக நியாயாதிபதிகளுக்கு அடுத்த புஸ்தகம் தான் ரூத் புஸ்தகம். இந்த ரூத் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் உங்கள் வேத புஸ்தகத்தில் பாருங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. ஒரு மனுஷன் எருசலேமை விட்டு அவன் மோவாப் தேசத்தில் போய் குடியிருக்கிறான், 2 மகிங்க. அந்த மோவாப் தேசத்தில் இங்கே எருசலேமில் பஞ்சமாக இருக்குன்ட்டு அவங்க மோவாப் தேசத்தில் போய் குடியிருக்கிறப்ப அங்கேயே வந்து தங்கி இருந்துட்டாங்க. 2 மகனுக்கும் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அந்த நகோமியுடைய கணவரும் இறந்துட்டாரு, 2 மயங்களும் இறந்துட்டாங்க, 2 மருமகள் இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு செய்தியை வந்து அந்த மோவாப் தேசத்தில் இருந்த நகோமிக்கு ஒரு செய்தி அவ கேள்விப்படுகிறார். 6வது வசனம் பாருங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து புறப்படுகிறாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார்ங்கிற
செய்தியை கேட்டு, அதாவது கர்த்தர் நல்ல மழையை கொடுத்து தேசத்துல நல்ல செழிப்பை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அந்த இடத்த மோவாப் தேசத்தை விட்டு அவள் தன்னுடைய சொந்த ஊருக்கு வர புறப்படுகிறாள். 2 மருமகளையும் கூப்பிட்டு இவ என்ன சொல்றா, நீங்க என்ன போய் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய புருஷனோடு வாழ்க்கை நடத்தி நீங்க நல்லா இருங்க, நான் என்னுடைய ஊருக்கு போறேன் அப்படிங்கிறப்ப ஓர்பால் மாமியா தொல்லை முடிஞ்சுடா, ரொம்ப சந்தோஷம்னு முத்தமிட்டுட்டு அவ போயிட்டா. ஆனா ரூத் வந்து என்ன செய்றா, இன்னொரு செய்தியையும் கேள்விப்படுகிறாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளுகிறார். இஸ்ரவேலர் மக்களுக்கு தெரியும், இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தருங்கிறத அவங்க நன்கு அறிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்த ரூத்து அவ ஒரு முடிவு பண்றா, மறுபடியும் போய் பழைய வாழ்க்கைக்கு போறதை பார்க்கலும் இந்த நகோமி கூட மாமியா கூட நம்ம போயிடுவோம், கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவ போறப்ப வந்து இப்ப ரூத்து சொல்றார், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீ போற இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், கர்த்தரை நம்பி தானே சொந்த ஊருக்கு போற, நானும் கர்த்தரை நம்பி உம்மோடு கூட நான் வருகிறேன். அடுத்து சொல்றான், மரணமே இல்லாமல் உம்மை விட்டு எது என்னைய பிரிக்க கூடாது, கர்த்தர் அதற்கேற்ற பலனை கொடுப்பார் என்று. அவள் தன்னோடு வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் வந்து நகோமி ஒன்றும் பேசவில்லை. 2 பேரும் போறாங்க. ஊர்ல போனா நகோமியோ அப்படிங்கிறாங்க. அவ சொல்றா, நகோமின்னா மகிழ்ச்சி சந்தோஷம், நீங்க என்னை அப்படி சொல்லாதீங்க, மாறாள்னு சொல்லுங்க, நான் நிறைவுள்ளவளா போய் இப்ப குறைவுள்ளவளா வந்திருக்கிறேன், நான் வந்து தனிமையில வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றான். ஆனா அவர்கள் 2 பேரும் அங்க வந்து பட்டணத்துல சொந்த ஊருக்கு வந்து நிலம் இருக்கு, வீடு இருக்கு. ஆனா அதுக்கு வந்து அவ ரூத் வந்து சொல்றா, மாமியாரை வீட்டுல இருக்க சொல்லிட்டு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி கதிர் பொறுக்க போகிறா. அப்படி போறப்ப அந்த போவாசுங்கிறவன் பார்த்து அவளை குறித்து என்ன சொல்றான்னு பாருங்க. 2வது அதிகாரத்துல 12வது வசனம், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்போ வந்து பாருங்க, கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டு நம்ம விசுவாசத்தோட முன்னேறி போனோம்னா கர்த்தர் நமக்கு வந்து புதிய வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். ரூத்துக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா மாமியாரோட கூட போவோம்னு போனா கர்த்தர் வந்து அவளுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த போவாஸ் திருமணம் பண்ணி ஆண் குழந்தை பிறக்கிறது. ஊராரெல்லாம் சொல்றாங்க, நகோமிக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த வம்சத்துல தான், அந்த வழியில தான் தாவீது பிறக்கிறார், தாவீதின் குமாரனாக்கிய இயேசு பிறக்கிறார்னு பார்க்கிறோம். அப்ப நம்முடைய இருதயத்துல கர்த்தரை விசுவாசிக்கிறதுலையும் அவரை பின்பற்றுறதுலையும் ரொம்ப மன உறுதியா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை உறுதியா பிடித்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வசனத்தோடைய வெளிப்பாட்டை காத்து கொண்டு விசுவாசத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பித்தோம்னா கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்பிக்கையே இல்லாதவளுக்கு நம்பிக்கையை உண்டாக்கி அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார். அந்த ஊராரெல்லாம் சொல்றாங்க, ரூத் வந்து ரொம்ப குணசாலி. அவன் சொல்றான், ஓ முந்தின குணத்தை பார்க்கலாம் உன்னுடைய பிந்தின குணம் ரொம்ப நல்ல குணமா இருக்கு, ஏன் நீ குணசாலின்னு ஊராரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அப்போ வந்து பாருங்க, கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டோம்னா வெக்கப்பட்டு போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.